தமிழக சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை முன்னாள் சபாநாயகர் தனபால் மற்றும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் தாக்கல் செய்தனர். கடந்த 25ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை தொடங்கியவுடன் தற்காலிக சபாநாயகர் எம்எல்ஏக்களுக்கு உறுதிமொழியை ஏற்றி வைத்தார். அதன் பிறகு அன்றே அறிவித்தார் 3ஆம் தேதி பேரவைத் தலைவர் தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். அதன்படி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா 2 பேரை வேட்பாளர்களாக நியமித்தார். அதாவது முன்னாள் சபாநாயகர் தனபால் வேட்பாளராக நிறுத்தப்படுவதாகவும் அதேபோல் துணை சபாநாயகருக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் நிறுத்தப்படுவதாகவும் அறிவித்தார். இன்று இவர்கள் இருவரும் வேட்புமனுக்களை சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீனிடம் தாக்கல் செய்தனர். அந்த வேட்புமனுவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருவருடைய பெயர்களை முன்மொழிந்துள்ளதாகவும் அதை அவை முன்னவருமான ஓ பன்னீர்செல்வம் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் வழிமொழிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நாளை சபை கூடுகிறது. சபை கூடியவுடன் தற்காலிக சபாநாயகர் செம்மலை தேர்தல் நடத்தப்படுவதாக தெரிவிப்பார். அதன் பிறகு வேற யாரும் போட்டியிடாததால் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதாவது சபாநாயகர் தேர்தலில் வேற யாரும் போட்டியிடாததால் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அறிவிப்பார். அறிவித்தவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் முதலமைச்சர் இருவரும் சபாநாயகரை அழைத்து வந்து அவரது இருக்கையில் அமர வைப்பார்கள். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் சபாநாயகரை வாழ்த்தி பேசுவார்கள். பின்பு துணைத் தலைவருக்கான தேர்தலை சபாநாயகர் நடத்துவார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் எஸ் ராஜா.